Hello candidates, welcome for another session. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் இருக்கக்கூடிய சில மாடியூல்ஸ், அந்த மாடியூல்ஸோட யூஸ் என்ன, அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பொதுவாகவே வந்துட்டு நமக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் வேரியஸ் மாடியூல்ஸ் ஆர் அவைலபிள். நம்ம அதில் டீகிண்டர் அப்படின்ற ஒரு மாடியூல் எடுத்து யூஸ் பண்ணுறோம். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா GUI காம்பனன்ட்ஸ் அந்த மாடியூலில் இருக்கிறதுனால நம்ம அந்த ஒரு மாடியூலை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம ஒரு பேசிக் இன்புட் அவுட்புட் டிசைன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது நம்மளோட இதில் எந்த ஒரு மாடியூலாக இருந்தாலும் பைத்தன் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது என்னுடைய ப்ரோக்ராமில் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இம்போர்ட் அந்த மாடியூலோட நேம். ஸோ நம்ம எய்தர் நீங்கள் மாடியூலை ஃபெச் பண்ணுறீங்க டிரெக்டாக அப்படின்னா இம்போர்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இல்லை அந்த மாடியூல் ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரம் அப்படின்ற வேர்டை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் டீகிண்டர் இம்போர்ட் ஸ்டார், இது வந்துட்டு அந்த மாடியூலை ஃபெச் பண்ணுறதுக்கான வேர்ட். அண்ட் தென் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம் ரூட், அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய மெத்தடையும் அசைன் பண்ணுறோம் டிகே. ஸோ இதுக்கு அடுத்தது என்னோட அவுட்புட் நான் இதில் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு தேர்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த தேர்ட் பேஜில் எனக்கு ஒரு அவுட்புட் ஷோ ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி டிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஷோ ஆகும். ஸோ இந்த விண்டோவில் தான் நமக்கு தேவையான GUI-யை வந்துட்டு டிசைன் பண்ண போகிறோம், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போது இதில் நான் ஏதாவது கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா L1 = லேபிள். ஸோ இந்த லேபிளில் L should be capital. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூட் கமா டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன இன்புட் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு இப்போ யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் நான் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வேர்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்தேன்னா இந்த அவுட்புட் எனக்கு ஷோ ஆகாது, பிகாஸ் நான் அதோட பேக்கேஜை வந்துட்டு கால் பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம்னா L1.pack_off இதை கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்னோடதில் யூசர் நேம் அப்படின்ற நேம் டிஸ்பிளே ஆகிறத பார்க்க முடியும். பட் இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த அவுட்புட்டில் தான் ஷோ ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மீன்ஸ் சென்டர் ஆஃப் த அவுட்புட் பேஜில் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது பொசிஷன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கிரிட் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரிட்டில் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா எந்த பொசிஷனில் ஷோ ஆகணும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ ரோ = 0, காலம் = 0. ஸோ அகெயின் நான் இதை ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இப்போ பாருங்கள் இந்த லெஃப்ட் டாப் கார்னரில் இதோட அவுட்புட் ஷோ ஆகிறத பார்க்க முடியும். இப்போது நான் ஒரு நேமை மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக என்ட்ரி அப்படின்ற வேர்டை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் எனக்கு எந்த டெக்ஸ்ட்டும் தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் எம்டி ஸ்ட்ரிங். அகெயின் இதோட பொசிஷனையும் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ E1.grid of row = 0, column = 1 இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரன் மாடியூல் கால் பண்ணேன் அப்படின்னா யூசர் நேம் அப்படின்ற நேம் அண்ட் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இது ரெண்டும் நமக்கு அவுட்புட்டாக இங்கே ஷோ ஆகிருக்கும். அடுத்தது அகெயின் எனக்கு ஒரு பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒரு ஃபீல்டு நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் L2 = லேபிள். ஸோ அகெயின் ரூட் கமா டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கொடுத்துடலாம் அப்படின்னா பாஸ்வேர்ட் அப்படின்றது வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா L2.grid of. ஸோ இந்த இடத்துல எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ரோ = 1, காலம் = 0 இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா E2 = entry of root text is equal to again empty string. ஸோ நான் எந்த இதுவும் இதில் பிரிண்ட் பண்ண வைக்க போகிறதில்ல, ஏன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு என்ட்ரி பாக்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதோட பொசிஷனையும் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ E2.grid of row = 1, காலம் = 1 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலி எனக்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ அதனால் நான் B1 அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு பட்டன் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்துட்டு நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஸோ பட்டன் ஆஃப் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு தேவையான டெக்ஸ்ட் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அகெயின் ரூட் text is equal to login
ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கலாம். ஸோ லாகின் அப்படின்றது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த நேம் தான் அங்கே பிரிண்ட் ஆக போகுது. இதோட பொசிஷனும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ b1 டாட் grid ஆஃப் row is equal to 2, column is equal to 1. ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராம் நான் அகெயின் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ எனக்கு பேசிக்காக யூசர் நேம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், பாஸ்வேர்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், லாகின்னு ஒரு பட்டன், இந்த அவுட்புட் வந்துட்டு நமக்கு இங்கே ஷோ ஆகியிருக்கு. ஸோ இப்போது இதில் என்டர் பண்ணக்கூடிய வேல்யூஸை என்னால் கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த இடத்துல print ஆஃப் E1 E2, ஏன்னா நம்ம இந்த என்ட்ரி பாக்ஸில் தான் வேல்யூஸ் டைப் பண்ணுறோம், இன்புட் கொடுக்குறோம். ஸோ அந்த இன்புட்டை வந்துட்டு நம்ம கேப்சர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன அவுட்புட் நமக்கு ஷோ ஆகுது அப்படின்றத பார்க்க முடியும். பட் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா entry 1 entry 2 அப்படின்ற டிஃபால்ட் அவுட்புட் தான் வந்துட்டு ஷோ ஆகுது. ஸோ எனக்கு இப்போ இந்த அவுட்புட் வேண்டாம், என்ன டெக்ஸ்ட் நான் என்டர் பண்ணுறேனோ அந்த டெக்ஸ்ட்டை கேப்சர் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே ஒரு வேரியபிள் யூசர் அண்ட் அதோட டைப் நான் என்னன்னு சொல்கிறேன் ஸ்ட்ரிங் வேர் ஆஃப், அண்ட் அகெயின் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அண்ட் அதோட டைப் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் வேர் ஆஃப். ஸோ இப்போது இந்த ரெண்டு நேம்ஸையும் தான் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். எங்கே அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில். ஸோ டெக்ஸ்ட் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பிளேஸில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா யூசர் அப்படின்ற வேரியபிளை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகெயின் டெக்ஸ்ட் வேரியபிள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா PAS அப்படின்ற அந்த வேரியபிளையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வேல்யூஸை நான் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எதை அப்படின்னா யூசர் அண்ட் PAS. ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் ஷோ ஆகலை, என்ன ரீசன்னால அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் நேம் மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ டெக்ஸ்ட் வேரியபிள் அப்படின்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ரன் பண்ணும்போது எனக்கு அகெயின் ப்ரோக்ராமோட அவுட்புட் ஷோ ஆகுது. பட் எனக்கு என்னென்னா பைவேர் 0 அண்ட் பைவேர் 1 அப்படின்ற மாதிரி தான் அவுட்புட் ஷோ ஆகுது இந்த இடத்துல. அகெயின் நான் என்ன இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுறனோ அந்த அவுட்புட் எனக்கு ஷோ ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் அப்படின்ற நேமில் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இந்த வேரியபிளில் கெட்டுன்ற மெத்தடை யூஸ் பண்ணி நான் யூசர்கிட்ட இருந்து வேல்யூவை வாங்கி ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அகெயின் b is equal to PAS டாட் கெட் ஆஃப். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது எனக்கு இந்த ஏலையும் பிலையும் இதோட அவுட்புட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே எனக்கு ஷோ ஆகியிருக்கணும். ஸோ ரன் மாடியூல் அகெயின். ஸோ இப்போ எனக்கு செக் பண்ணி பார்த்தோன்னா எந்த அவுட்புட்டும் இங்கே ஷோ ஆகலை. பைவேர் 0 ஆர் பைவேர் 1 ஆர் entry 1 entry 0 அந்த மாதிரி ஷோ ஆகலை. ஸோ நான் என்ன இன்புட் கொடுக்குறேன் அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறேன். பட் எனக்கு இங்கே எந்த அவுட்புட்டுமே ஷோ ஆகலை. பிகாஸ் நான் இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு காலே பண்ணலை. ஸோ இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனை நான் எங்கே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா இந்த பட்டனில் கமாண்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நேமை நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இன்புட் நான் என்டர் பண்ணுறேன் Xplore அண்ட் Xplore. ஸோ இப்போ நான் லாகின் கொடுக்கும்போது எனக்கு அந்த அவுட்புட் வந்துட்டு இங்கே ஷோ ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேசிக்காக ஒரு இன்புட்டை வந்துட்டு கெட் பண்ணுறோம் யூஸிங் tkinter. ஸோ tkinterங்கிறது ஒரு GUI காம்பனண்ட்டை கேரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜில் டெக்ஸ்ட் பாக்ஸ், செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய GUI காம்பனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காம்பனன்ட்ஸை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை வந்துட்டு கெட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்காக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் பட்டன் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதில் என்டர் பண்ணக்கூடிய இன்புட் எப்படி நம்ம கெட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் கோபிநாத் சைனிங் ஆஃப் ஃப்ரம் Xplore IT Corp. தேங்க்யூ.